உப்பு போட்டுதான் சோறு. உன்னை அந்த மீசக்கார வீரமணி இருக்கிறானே மாப்பிள்ளைன்னு மதிக்கிறதே கிடையாது. இத இந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி இருக்கால, ஒரு நாள் கூட உன்னை புருஷனா மதிச்சு நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் இன்னத்துக்கு நீ தேவையில்லாம இதுங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர. என்னம்மா பேசி? ஆமா, பழையபடி என்கிட்ட சகஜமா பேச மாட்டேங்கிறான் மச்சான். அட நான் தான் சொல்றேன்ல, ஃபீல் பண்ணாத மச்சான், நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னே ஒன்று மட்டும் செய், அவங்க 2 பேரையும் தனியா நம்ம ஊர் பக்கம் வர வச்சிரு. மற்றது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனை தூக்கிடுவான், மேட்ரு ஈஸியா முடிஞ்சிடும். கூட பிறந்த பிரத்தரையே தூக்கி உள்ள வச்சுட்டாங்களாமே. ஆனந்திமா, என்னது இது? எவ்வளோ பேச்சு பேசுற, கொஞ்சம் கூட வாரிக்கல போல இருக்குதா? இன்னும் இப்பதான் சமைஞ்ச பொண்ணு மாதிரி உள்ளே உட்காந்து கிடக்குது. அப்படியே கைராசி குடும்பத்துக்கு மருமகளா இருந்துகிட்டு கைராசி குடும்பத்துல இருக்கிறவங்க யாரையும் கூப்பிட மாட்டாங்களாம், விசேஷத்தை சொல்ல மாட்டாங்களாம். இப்ப பாத்தியா, தெருவே சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏமா, இந்த இன்னொருத்தி இருந்தால இந்த கூட்டத்துல வளர்ந்தும் வளராத ஒரு மதி வல்லரு மதி அத்த காணோம். அவளா பின்னாடி வருவாளாக்கும். ஏமா, ஜம்பமா சுத்தும் போது பின்னாடி பால் மாதிரி சுத்தின்னு கிடந்தாளுங்க. இப்ப என்ன கேவலமா போச்சுல்ல? அதான் ஒவ்வொருத்தியா அப்படியே பம்மின்னு வராளுங்க போல இருக்குது. இருட்டா எங்க போடுங்க. அதை விடுங்க, இதுங்க கொஞ்சம் நஞ்சு ஆட்டம் போட்டுச்சுங்க. என்னமா கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னமா ஆட்டம் போட்டுச்சுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் என்னமா ஆட்டி படிச்சாளுங்க. ஏமா, இந்த புள்ள இவள என்னமா ஆட்டி படிச்சாளுங்க, என்ன பேச்சு பேசினாங்க. இப்ப பாத்தீங்களா வந்த நிலைமை? கடவுள் இருக்காமா, கடவுள் இருக்கா. மாமா உமா, உன் அண்ணி வந்திருக்கிறாளே, அவளை போய் துக்கம் விசாரிக்கலையா? ஐயோ அம்மா, இனிமே அவ பின்னாடி போய் என்னத்த செய்யறது? அவளே ஒரு டம்மி பீஸா போயிட்டா, இனிமே அவகிட்ட போய் என்ன இருக்கு? ஐயோ அம்மடி, எனக்கு இப்போ பெரிய வருத்தமா இருக்குது. அந்த வீரமணி மூஞ்சி இப்ப பார்க்க முடியாம போயிடுச்சே. அவனும் அவன் மீசைய வாழடான்னு சொன்னா 2 பக்கம் 2 தீப்பந்தத்துல வளர்த்து கிடக்குறான். அது மட்டுமா, கப்பு பிடிச்சிருக்குது அந்த வேட்டியும் சட்டையும். அவன் பேசுறது ஒருத்தருக்கும் புரியாது, ஆனா நம்மளையும் பேச விட மாட்டான். இடுப்பு சத்தம் நாட்டம் இதா இப்படி வச்சுக்கினேன் இப்படியே சொல்லிடுறாப்பா, வேற அளவும் புரியாது. ஆனா ஒரு விஷயமா, அவனுங்க அடிச்ச கூத்த எல்லாம் கடவுள் பார்த்து தான் இருந்திருப்பாரு. அதான் மொத்தமா செத்து வச்சுட்டாரு. இது கூட பத்தாது அதுங்களுக்கு. இதுங்கெல்லாம் இன்னும் நல்லா அனுபவிக்கணும், அனுபவிக்கும். ஆனந்தி, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா நாக்க புடிங்கின்னு சாகாம நல்ல கெத்தா கல்லு மாதிரி வந்து இங்க உட்கார்ந்து கிடக்குது பத்தியா? என்னமா பேசிட்டீங்க? என்ன பேசுறாங்க? எதுக்கு இப்படி மோசமா பேசிட்டு இருக்கீங்க? யாரு மோசமா பேசுனா? நாங்க மோசமா பேசுறோமா? ஏப்பா, உன் பொண்டாட்டி எங்க எல்லாரும் கேவலமா பேசும்போது உன் காதை என்ன தனியா கழட்டி வச்சிட்டியா? இப்ப நான் பேசுறது மட்டும் உன் காதுக்குள்ள வந்து பாஞ்சிருச்சா? இத பாரு, நாம சரியா இருந்தா தான் நம்மள சுத்தி இருப்பவங்களும் சரியா இருப்பாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்க. அவ அப்படி என்ன உங்களை மோசமா பேசியிருக்கா? ஆட பாவி, ஏப்பா உன் பொண்டாட்டி எங்களை எதுவுமே பேசினது இல்ல அப்படிதானே? ஏப்பா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்தது என்ன? நீ உப்பு போட்டுதான் சோறு. உன்னை அந்த மீசக்கார வீரமணி இருக்கிறானே மாப்பிள்ளைன்னு மதிக்கிறதே கிடையாது. இத இந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி இருக்கால, ஒரு நாள் கூட உன்னை புருஷனா மதிச்சு நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் இன்னத்துக்கு நீ தேவையில்லாம இதுங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர. என்னம்மா பேசி? ஆமா, என் புருஷன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருடி. அதனால செருப்பால பாடி பாடி பேசுறாள் வச்சுக்கிட்ட நாக்கு இழுத்து வச்சு ஆர்த்து வேண்டி சொல்லிட்டேன். என்ன உனக்கு என்ன மரியாதை?
10 கழுந்த வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட மூளையே வளரல. நீ பேசுறியா என்ன? ஆமா, நீ சின்ன பாப்பா, உனக்கு அப்படியே மூளை வழிஞ்சு கிடக்குது. அதான் நீ இப்படி செலுத்துக்கிறியா? ஏய், என்ன உன் அப்பன மாதிரியும் அப்படியே உருட்டி மிரட்டிட்டா பயந்துருவோன்னு நினைச்சு கிடக்குறியா? உன் அப்பனே ஒரு நாசமா போன கேடு கட்டவன். ஏய், எங்க அப்பாவை பத்தி மட்டும் பேசுன அவ்வளவுதான். உன் அப்பனே என்னடி? உன் அப்பட உன்னை உன் குடும்பத்தை பத்தி எல்லாத்த பத்தியும் பேச வேண்டி. மானம் ஈனோ ரோசம் வெக்கம் இல்லாத எதுவுமே இல்லாத குடும்பம் உன் குடும்பம். என்னம்மா பேசுறீங்க? நீங்க எல்லாம் சாதாரண சாவு கூடாது. தூக்கு மாட்டினாடி சாவணும் ஒவ்வொருத்தரும். ஏய், நான் ஏன் தூக்கு மாட்டி சாவணும்? நீ பண்ற வேலைக்கு நீ தான் தூக்கு மாட்டி சாவணும். வாங்கிட்ட பெருசா பேசுறீங்க. என்ன பேச்சு பேசுறாவ? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளோட சரி சமானமா நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சை. ஏய், என்னடி? என்ன பத்தி என்ன பேசுற நீ? ஏய், உன் டார்ச்சர் தாங்க முடியாம உன் புருஷன் இன்னொருத்த கூட ஓடி போயிட்டான். நீ பேசுறியா? பார், ஆமா, என் புருஷன் ஓடி போயிட்டான்டா. ஆனா அவன் போனதுக்கு அப்புறமும் நான் கம்பீரமா சிங்கம் மாதிரி இருக்கேன்டி. உன்ன மாதிரி ஜிங்கு சாப் கடிக்கிற ஒரு புருஷன் கூட நான் இல்லையே. ஏய், ஆனந்தி, யாரு புருஷன் யாரு போட்டாடி தெரியாம இருக்கீங்க? நீ எல்லாம் என்ன கை உங்கறியா? வெக்கமா மரியாதை இல்லாம பேசாத நீ. எங்க சும்மா இருங்க. என் புருஷனை பத்தி நீ ஏன் பேசுற? போய் பெருசா பேச என்ன ஓர பண்ணி என்ன பிரச்சனைங்க? நீ எப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது பாருங்க, மரியாதையா உங்க அம்மாவை கம்மன் இருக்க சொல்லுங்க. இல்லனா இங்க நடக்கிறதே வேற. கொலை விழும். ஐயா, நீ கொலை பண்றத பாத்துட்டு என் கையில பூ பறிச்சு நிற்க நினைச்சியா? பிச்சு போடுவேன் பிச்சு. என்னம்மா நீங்க? என்ன நடக்குறீங்க? என்னம்மா கொலை பண்றவங்க இல்ல பண்றவன்ற சும்மா அமைதியாரு சொல்லி கிடக்குற? ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கமா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆமா, அப்படியே வேற மாதிரி இருக்கும். கொடைக்கானல்ல தான் இருக்கேன். கொடைக்கானலா? அங்க என்னடா பண்ற? அங்க எல்லா விதமான சகல வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா? சகல வேலைன்னா சகல வேலை தான். அது அப்புறமா உனக்கு தெளிவா சொல்றேன். என்ன விடு, உனக்கும் அங்கிளுக்கும் என்ன பிரச்சனை? மச்சான், என் அங்கிளுக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு நட்டாஷா. சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா தான் பழகணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு என் மேலே எந்த எண்ணமும் அப்படி இல்லைடா. அவங்க அப்பா அம்மாவும் என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனால் அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாடா. அந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது சமகாண்டம் மச்சான். சந்தோஷமா இருந்தா போதுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவங்க 2 பேருக்கு வாழ்க்கை சுத்தமாக ஒத்து போலடா. எப்பா பாரு தகராறு தகராறு தகராறு. சரி, நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருப்போமேன்னு அவகிட்ட அப்படியே நெருங்கி போனா அவ டக்குன்னு கோச்சிக்கிட்டா மச்சான். என் கூட செமையா சண்டை போட்டா மச்சான். எங்கள் அம்மாவும் அவங்க அப்பாவும் கூட பிறந்தவங்கடா. எங்கள் அம்மா அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் நல்ல வசதி வாய்ப்போடு செட்டில் ஆகிட்டார். அவரோட சொத்து எல்லாமே அவருடைய ஒரே பொண்ணு நட்டாஷாவுக்கு தான் போய் சேரும். அவளுக்கு போய் சேருதுன்னா ஓகே மச்சான். ஆனால் அவள் கூட இருக்கான் பாரு அந்த சரவணா, அவனுக்கும் போய் சேரும் மச்சான். எப்படி எந்த சம்பந்தமும் இல்லாமல், உண்மையான அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் அந்த சரவணனுக்கு என் மாமனோட சொத்து போகுது. அவனுக்கு இவ அடிமையா வேற இருக்கா. இல்லை மச்சான், என்னால் ஏற்றுக்கவே முடியலடா. மச்சான், எத்துக்கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஃப்ரீயா விடுற, பார்த்துக்கலாம். உனக்கு ஓகேன்னா சொல்லு, தட்டி தூக்கிடுவான். ஏய் இல்லைடா, நான் அவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுலேருந்து என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இப்போ தான் அப்படி இப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஆனால் பழையபடி என்கிட்ட சகஜமாக பேச மாட்டேங்கிறான் மச்சான். அட நான் தான் சொல்கிறேன்ல, ஃபீல் பண்ணாத மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றே ஒன்று மட்டும் செய், அவங்க 2 பேரையும் தனியாக நம்ம ஊர் பக்கம் வர வச்சிரு. மற்றது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவனை தூக்கிடுவான், மேட்ரு ஈஸியாக முடிஞ்சிடும். டேய், டேய், அவனை தூக்கலாம் கூடாது. அவன் நட்டாஷா லைஃப்லேருந்து வெளில போகணும். ஆனால் வெளில போகிறவன் சும்மா போகக்கூடாது மச்சான், நேராக ஜெயிலுக்கு தான் போகணும். அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணணும்டா. டேய், இதெல்லாம் ஒரு மேட்ரா? சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி நான் சொன்ன ஐடியா? மச்சி செம்ம ஐடியாடா. நம்ம ஏரியா கூட்டு வா, ஒரு காக்கா கூட வர முடியாது. நாம மட்டும்தான் அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிருவோம். ராணுவமே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேடா, உடனே இதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன். தேங்க்யூடா மச்சான், செம்ம ஹாப்பியா. மீனாட்சி. அண்ணே வாங்க உட்காருங்க. இருக்கட்டுமா. ஆமா, எங்க மச்சான் வெளியூர் போயிருக்காரா? இல்ல, கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, வர நேரம் தான். இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, இருக்கட்டுமா, இப்பதான் வர்ற வழியில சாப்பிட்டு தான் வந்தேன். இப்ப எனக்கு எதுவும் வேண்டாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா சாப்பிட்டுக்கிறேன். சாந்தி எப்படி இருக்கா? இருக்கட்டும் மச்சான், வாங்க 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 வாங்க. எங்க சாந்தி வரலையா? இல்ல, சாந்தி வரல, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஓ சரி மீனாட்சி, சாப்பிட்றது ஏதாவது கொடுத்தியா? கேட்டேங்க, வேணான்னுட்டாரு. சரி, நீ போய் உமாவும் இளங்கோ மாப்பிளையும் இருந்தா வர சொல்லு. சரிங்க. வரட்டும். உமா, ஏமாச்சான், என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, வரட்டும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வரட்டும், வாங்க. வராங்க. வாங்க மாப்பிள்ள. நாளைக்கு நீங்க, நான், உமா 3 பேரும் உங்க அப்பாவை பார்க்க போறோம். நாளைக்கு நீங்க, நான், உமா 3 பேரும் உங்க அப்பாவை பார்க்க போறோம். எதுக்குன்னு? உமா, நல்லதோ கெட்டதோ அவர் அன்னைக்கு வந்து வாயை திறந்து பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு போயிட்டாரு. அதனால நானும் ஏற்பாடு பண்ணிட்டேன். எங்க என்னங்க சொல்றீங்க? எதுக்கு அவருக்கு பணம் கொடுக்கணும்? மாப்பிள்ள, எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் சம்பாதிக்கல. ஒருவேளை நாங்க கல்யாணத்துக்கு ஏதாவது செஞ்சிருந்தா அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அதை செய்யல. உங்க அப்பா சொல்றது நியாயமானது தானே? நீங்க வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து திரும்ப வர வரைக்கும் அவர் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. ரிட்டையர் ஆன மனுஷன், அவருக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும். அவர் பானு கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்திருக்காரு. என்னைக்கு அவர் ரசீது எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரோ அதை நம்ம செய்யறது தானே நியாயம். ஏங்க, என்னங்க இது? பெத்த பிள்ளைகிட்ட போய் கணக்கு பார்த்துக்கிட்டு எல்லாரும் இப்படியே கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்ல மாப்பிள்ள, நாம கணக்கு பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. வாயை திறந்து கேட்டுட்டாரு, கொடுக்கறதா சரி. அது மட்டும் இல்ல, சண்முகம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர்ல இருந்து வந்துட போறான். அவன் வந்ததும் அவங்க அவங்களுக்கு சேர வேண்டியதை நான் திருப்பி கொடுத்துட போறேன். அவங்க தனித்தனியா செயல்பட போறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனையோட செயல்படக்கூடாது. மாப்பிள்ள, இப்ப நீங்க கேட்ட வீட்டையும் அந்த அம்மா 1 மாசத்துல காலி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதை வாடகைக்கு விடுறீங்களோ இல்ல விற்கிறீங்களோ உங்க இஷ்டம். என்ன மச்சான் இதெல்லாம்? ஆமா,
எல்லாருக்கும் ஒவ்வொன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட போறேன். உங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. இல்ல மச்சான், ஏன் அதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க? நீங்க எல்லாரும் அவசரப்பட்டதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. அப்புறம் நான் அவசரப்படுறேன்னு சொன்னா எப்படி? நான் எல்லாருக்கும் சாதகமா தான் போவேன். அதோட ஆரம்பம் தான் இது. நீங்க வேணா அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. உங்ககிட்டயா? என்ன தம்பி இது? உங்க பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லையே. எதுக்கு உங்ககிட்ட பணம் கொடுக்கணும்? அவர் ஒன்னும் உங்ககிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி கேட்கலையே. என் புருஷன் கிட்ட தானே கேட்டாரு. அப்புறம் உங்ககிட்ட கொடுக்க சொல்றீங்க? எங்க அவர் ஏதோ கோவத்துல சொல்லிருப்பாரு. நீங்க அதை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட எது கொடுக்கணுமாம்ல? எங்க அப்ப நீங்க என்ன விலை கொடுத்தா வாங்கிருக்கீங்க? ஏப்பா, விலைக்கு வாங்குறதா இருந்தா ஒரு நல்ல பொருளை பார்த்து விலைக்கு வாங்கியிருக்க மாட்டோமா? ஹலோ, என்ன நக்கலா? இதெல்லாம் என்கிட்ட வேணாம். அது இல்லப்பா, நான் ஏதோ ஒரு பேச்சு சொன்னேன், நீ என்னமோ இப்படி கோச்சுக்கிற. சரி தம்பி, சரி. அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துருவீங்களா? சரிங்க, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. அவரை இங்க வர சொல்லி பணத்தை இவர் கையில கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லிடுங்க. அண்ணி, இல்ல அண்ணி, இது என் புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அப்புறம் ஏன் அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல உமா, இந்த மாசத்துக்குள்ள இந்த வீட்டோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சும்மா இங்க உட்கார்ந்துகிட்டு உங்க பஞ்சாயத்தையே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாம் மாறுவீங்கன்னு நினைச்சேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மாறி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். அது எந்த காலத்திலையும் நடக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கைராசி குடும்பமே இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாரும் அடிச்சுக்கிட்டீங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? போங்க போங்க, ஆளுக்கால அவங்க வெளியில போயிடுங்க. அதனால உங்க கடனை செட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ஒரு மாசத்துல அந்த அம்மா வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கொடுத்த வீட்டை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வேணும்னாலும் வாழ்ந்துட்டு போங்க. சண்முகம் வந்ததும் அவன் விஷயத்த முடிச்சுட்டு ராஜேந்திரன் விஷயத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு நாங்க பாட்டு போயிட்டே இருக்கோம். அப்பா, இதுக்கு மேல போராடுறதுக்கு தெம்பு இல்லப்பா. போதும். எங்க வீட்டுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்களே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? மாப்பிள, இது நீங்க பட்ட கடன். நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. உங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா நீங்க நல்லா கூட இருந்திருக்கலாம். ஆனா நாங்க செய்யல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இதை செய்யறோம். புரியுதா? இல்லண்ணே, அந்த வீட்டுக்கு வந்தா அவங்க மரியாதை இல்லாம பேசுவாங்க. இருக்கட்டுமே, அன்னைக்கு இந்த வீட்டு படியேறி வந்த மனுஷனை அப்பான்னு கூட பார்க்காம உன் புருஷன் அவமானப்படுத்தி அனுப்பல? நீங்க தான் எங்களுக்கு எல்லாமேன்னு எங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இப்ப திரும்பவும் இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? நாங்க சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. இல்லங்க, இது எங்களுக்கு பெரிய அசிங்கம். அசிங்கமா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனப்போ உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? பெத்த அப்பா அம்மாவை பாக்குறது இப்ப உங்களுக்கு அசிங்கமா தெரியுது இல்லையா? சரிங்க, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க பணத்தை கொண்டு போய் கொடுங்க, அப்புறம் மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்னம்மா இது? இங்க பாருங்க, அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இப்ப இப்படிதான் பேசுவாரு. நாளைக்கு காலையில எழுந்திருச்சு உமா கிட்ட காஃபி கேட்டு அனுப்புவாரு. விடுங்க, அவர் விடுங்க. நீங்க சொன்னதுதான் சரி. பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. ஆமாயா, ஒரு வாரத்துல ஜெயில இருந்து என் பையன் வந்துருவான். வந்த அன்னைக்கே அவனுக்கு கல்யாணம் தான். ஆமா, கோர்ட்ல இருந்தே நேரா மண்டபத்துக்கு கூட்டு வந்துருவான் நானு. ஆமா, பாத்துக்கோ. எனக்கு மண்டபம் எப்போதுமே ஃப்ரீயா இருக்கணும். பத்திரிகை எல்லாம் ஒன்னும் அடிக்கலப்பா. எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் நானு. எனக்கு மண்டபம் ஃப்ரீயா இருக்கணும், புரியுதா? இதை நீ மனசுல வச்சுக்கோ, மறந்துடாத. சரி, அப்ப வச்சுட்டுமா? பாத்துக்கோ. எல்லாத்தையும் வீட்டுல சொல்லிடு, மறந்துடாத. அது முக்கியம். சரி, ரைட்.
நம்ம சக்தி சிக்ஸ் ராமசாமி அந்த பையலுக்கு போனை போடுறான். அப்பா இப்ப போய் எதுக்குப்பா? போடா விளக்கண்ணா, போடுறானா போடுடா போடு. எல்லா பையலுக்கும் சொல்லுவோம், ஆத்துருவோம். கல்யாணத்தை எப்படி ஜாம் நடத்துறேன்னு பாரு. அப்படித்தான் நடத்தணும். அப்பா ரிங் போகுதுப்பா. போகுதா? குடு. ராமசாமி, நான் தான் வீரமணி பேசுறேன்.